ரொம்ப ஈஸியாக கிளாத்லேயே எப்படி அழகாக ஒரு டசல் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக இது மாதிரி ஸ்கொயர் டைப்பில் நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன், ப்ளவுஸ் பீஸு. இதை வந்து நல்ல பக்கத்தை மட்டும் உள் பக்கமாக வச்சுட்டு சைடில் 3 இடத்துல நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் இதில் வந்து ரோப் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா ஹோல் விட்டுருக்கேன் பார்த்திங்களா. இது வழி நம்ம இதை மறைச்சி எடுக்கலாம். மறைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி 3 எட்ஜஸ்லேயும் ஓரத்தில் வந்து இது மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த ஷார்ப்பாக எண்டு கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம நிமிர்த்து எடுக்கிற டைமில் ஓரங்களெல்லாம் கரெக்டான ஷேப் கிடைக்கும். இப்படி நீங்கள் கிடைக்கலன்னா ஒரு நீடில் வச்சு குத்தி அந்த துணியை வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்கொயர் டைப்பில் நமக்கு கிளாத் கிடைக்கலன்னா சுருக்கங்கள் இருக்கும். இப்போ இது பார்க்குறதுக்கு குட்டி பில்லோ மாதிரி இருக்கா. ஸோ இதுக்குள்ளாடி நான் டெடிபியரில் இருக்க பிளாஸ்டிக் பஞ்ச் தான் வச்சுருக்கேன். நீங்கள் கட் பீஸ் துணி கூட வைக்கலாம். சரியா, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரோப்பை நம்ம இதில் உள்ளாடி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இது வந்து நம்ம டசலுக்காக யூஸ் பண்ணுற த்ரெட்டு தான். இப்போது ஓரங்களில் இருக்க த்ரெட்டை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதே ரோப்பை தான் எடுத்து வந்து டோரி நூலுன்னு சொல்லுவாங்க, அதே நூலை தான் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இது மாதிரி சுற்றுற டைமில் ஃபஸ்ட்டே B1000 லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக சுற்றின இடத்துல சுற்றக்கூடாது, அதுக்கு கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுற்றி வாருங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே டைம் ரொம்ப ஒரு கிராண்டான லுக்கும் கிடைக்கும். கிளாத்தில் இனிமேல் டசல் பண்ணுறப்போ இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கிளாத் வர வர கொஞ்சம் அதிகமாகவே குண்டாக வரும். ஸோ இது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைமாக இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம ஷாப்பில் இருந்து கிராண்டாக டசல் வாங்குறப்போ 50 ருபீஸுக்கு மேலே ஆகுது. ஸோ கிளாத்லேயே நீட்டாக இது மாதிரி இந்த டோரி த்ரெட்லேயே இது மாதிரி அழகாக பண்ணலாம். பாருங்கள், இப்போ இதோட நான் நிறுத்தலை. எண்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சைடாக வந்து த்ரெட்டை பேக் சைடு சொருகி வச்சுட்டு கொஞ்சம் க்ளூ போட்டு விட்டுக்கோங்க. இதில் நம்ம இப்போ பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் ஸ்டோன்ஸ் பீட்ஸ் ஏதாவது ஸ்டிச் பண்ணால் கூட ஓகே தான். நான் ஹேங்கிங்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் இதே ப்ளவுஸுக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒயிட் பேல் மிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதனால் என்ன பண்ணேன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் ஹேங்கிங் பீட்ஸ் வச்சு அழகாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். என்னோடய சேனலில் ஆன்லைன் ஆரி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. ஸோ இனிமேல் நீங்களே இது மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஃபைனலி இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு, அழகாக இருக்குது பார்த்தீங்களா. டசல்ஸ் எல்லாமே இது மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.